ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநேவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டீஸ். அதாவது இந்த கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா, கெட்ட சகுனமாவது நல்ல சகுனமாவது அப்படிங்கிறது தான் கதையோட தலைப்பு. நம்ம இப்போ கதையை பார்க்கலாம் குட்டீஸ். நல்ல சகுனம் கெட்ட சகுனம் என்ற நம்பிக்கை இன்று நேற்றல்ல, தலைமுறை தலைமுறையாக இருந்து வரும் ஒன்றாகும். சகுனங்களில் நம்பிக்கை கொண்டு மூங்கித் திளைத்த இந்துக்கள் மட்டுமன்றி பொதுவாக எல்லா மதத்தினரும் கெட்ட சகுனத்திலும் நல்ல சகுனத்திலும் நம்பிக்கை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு நாள் சக்கரவர்த்தி பீர்பாலிடம், பீர்பால், உனக்கு இது போன்ற கெட்ட சகுனங்கள் நல்ல சகுனங்கள் இவைகளில் நம்பிக்கை உண்டா? இங்கு கெட்ட சகுனத்தையுடைய மனிதன் ஒருவன் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவனுடைய முகத்தில் யாராவது விழித்தால் பெருந்துன்பம் அடைவார்களாமே என்று கேட்கவும், எனக்கு இதில் ஒன்று நம்பிக்கை இல்லை. நீங்கள் கூறும் அந்த நபரை யார் என்று விசாரித்து அவரை வேண்டுமானால் இங்கு வரவழைக்கலாம். அவரை பொறுத்தவரையில் காலையில் அவருடைய முகத்தில் விழித்தால் அன்று முழுவதும் துன்பம்தானாம், சரியாக சாப்பிடக்கூட முடியாதாம். இவ்வாறெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் பீர்பால். அப்படியா? நாம் அவரை வைத்து பரீட்சை செய்து பார்க்கலாமா என்று கேட்டார் சக்கரவர்த்தி. அவரை நாம் பரீட்சை செய்து பார்க்கும்போது குருவி இருக்க பணம்பழம் விழுந்த கதையாக நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அது அவரால் தான் வந்தது என்று எண்ணி அவருக்கு துன்பம் விளைவித்தால் அந்த பாவம் நம்மை அல்லவா சேரும். எனவே எதற்கு இந்த விஷப்பரீட்சை என்று கேட்டார் பீர்பால். இல்லை, அவனை அழைத்து வர ஏற்பாடு பண்ணுங்கள். அவனுடைய முகத்தில் விழித்தால் என்னதான் நடைபெறும் என்பதை பார்த்து விடுவோம் என்றார் சக்கரவர்த்தி அமைதியாக. வீண் வம்புதான் என்று எண்ணிக்கொண்டு ஒரு காவலனிடம் அவரை பற்றி கூறி மறுநாள் அதிகாலையில் அந்த குறிப்பிட்ட நபர் அரசரை பார்க்கும்படி செய்ய வேண்டும் என்று கூறவும் அந்த காவலனும் அதே போன்று ஏற்பாடு செய்து விட்டான். எல்லாரும் சொன்னது போலத்தான் ஆயிற்று. அவருடைய முகத்திலேயே அன்று அரசர் விழித்ததால் துன்பம் என்றால் மன்னருக்கு பெருந்துன்பம் ஏற்பட்டது. அன்று பட்டினி கிடைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அன்று மாலை பீர்பாலிடம் பேசி கொண்டிருந்த போது, இன்று நான் பெருந்துன்பம் அடைந்தேன், சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. இத்தகையவர்களை உயிருடன் வைத்திருக்கக்கூடாது, தூக்கில்தான் இட வேண்டும். எனவே பீர்பால், அதை முதலில் செய் என்று ஆணையிட்டார். பீர்பால் புன்னகையுடன் சக்கரவர்த்தியுடன் மிகவும் அமைதியாக பேசினார். சக்கரவர்த்தி அவர்களே, அவர் முகத்தில் நீங்கள் விழித்தீர்கள். உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்ற துன்பம்தான். ஆனால் அவர் உங்கள் முகத்தில் விழித்தார். அதனால் அவருக்கு தூக்கு தண்டனை அல்லவா கிடைத்து விட்டது. இதிலிருந்து யார் அதிக கெட்ட சகுனம் உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா என்று கேட்கவும் சக்கரவர்த்தி திகைத்தார். நம்மைத்தான் அதிக கெட்ட சகுனம் உள்ளவர் என்று பீர்பால் கூறுவதாக எண்ணி அவருக்கு அளித்த தூக்கு தண்டனையை ரத்து செய்தார். பீர்பால் இவ்விதம் பக்குவமாக எடுத்துரைக்காவிட்டால் அவருடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கும். அவர் வேண்டுமென்றா சக்கரவர்த்தியை காண வந்தார்? இல்லையே. அவருடைய சகுனம் பற்றி பரிசோதிக்க அவரை வேண்டுமென்றே அழைத்து வந்து தூக்கில் போடுவது எந்த விதத்தில் நியாயமாகும் என்பதை உணர்ந்துதான் பீர்பால் அவ்விதம் கேட்டிருப்பார். எப்படியோ அவருடைய தூக்கு தண்டனை ரத்தானது. என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.